ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஓல்ட் மொபைல் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதில் தான் என் பையன் மணி சேவ் பண்ணி வைப்பான். இதை எப்படி டெக்கரேட் பண்ணலான்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு மொபைல் பாக்ஸோட கவர் எடுத்திருக்கேன், லிட் எடுத்திருக்கேன். அதில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி க்ரீன் கலர் பாலிஷ் பேப்பரால் க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த ப்ராசஸை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே காமிச்சிட்டேன், ஏன்னா இதோட அவுட்புட் எனக்கு பிடிக்கல. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்றதை நீங்கள் வீடியோவை பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் க்ரீன் கலர் கிளிட்டரிங் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். லிட்டோட டாப் மெஷர்மெண்ட்டை மட்டும் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ராசஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் ப்ராசஸ் ஒமிட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கிளிட்டரிங் ஃபோம் ஷீட்டை மேலே ஒட்டிடுறேன். அடுத்தது ப்ளூ கலர் கிளிட்டரிங் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். சைட்ஸோட மெஷர்மெண்ட்டை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பெரிய ரெக்டாங்கிளோட மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு சின்ன ரெக்டாங்கிளோட மெஷர்மெண்ட்டையும் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒவ்வொரு சைடாக க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ வந்து அந்த பாக்ஸோட எஃபெக்டே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து இந்த மொபைல் பாக்ஸில் தான் செஞ்சுருக்கோன்றது யாருக்குமே தெரியாது. என் பையனுக்கு டைனோசர்னால் ரொம்ப பிடிக்கும். இதை டைனோசர் எஃபெக்டில் தான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். அடுத்தது வந்து டைனோசர் உடம்புக்கு மேலே வந்து ஸ்பைக்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்து உடம்பு தனியாக வால் தனியாக வந்து A4 பேப்பரில் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து ஸ்டென்சிலாக வச்சு பர்பிள் கலர் கிளிட்டரிங் ஃபோம் பேப்பரில் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பர்பிள் கலர் ஷீட்டை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு 2 பாடி 2 டெய்ல் வேணும், அதனால தான். எல்லாம் ஃபினிஷ் ஆனவுடனே இதோட அவுட்புட் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. என் பையன் பார்த்தோன்னே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டான், சர்ப்ரைஸ் ஆகிட்டான். இப்போ வரைஞ்சி முடிச்சாச்சு. அடுத்தது கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் இப்போ பாடியை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி தான் டைனோசர் செய்யணுன்ட்டு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன மாதிரி தோணுதோ அந்த மாதிரி கூட செய்யலாம். ஏன்னா டைனோசரில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி எது வேணும்னாலும் உங்களுக்கு செய்யலாம். நெக்ஸ்ட் இப்போ டெய்லை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுவும் கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது என்ன பண்ணுறேன்றதை பாருங்கள். இப்போ வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி 2 வாலையும் சேர்த்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 2 பாடியும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் வந்து எல்லோ கலர் கிளிட்டரிங் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். அதில் சர்க்கிள் மாதிரி பேட்டர்ன் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதை 2ஆக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நிறையவே தேவைப்படுன்றதுனால திரும்ப திரும்ப வரைஞ்சி கட் பண்ணி எடுக்கிறதுக்கு பதிலாக 2ஆக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த சர்க்கிள்ஸ் எல்லாம் வந்து நம்ம சைட்ஸில் ஒட்ட போகிறோம். பெரிய ரெக்டாங்கிள் பக்கம் மட்டும் ஒட்டுங்க, சின்னதில் ஒட்டாதீங்க. அங்கே என்ன பண்ணலான்றதை நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். இப்போ பர்பிள் கலர் ஃபோம் ஷீட்டில் கிளிட்டரிங் ஃபோம் ஷீட்டில் கால் வரைஞ்சிக்கிறேன். ஃப்ரண்ட்டுக்கு ஒரு காலும்
ஃப்ரண்ட் கால் ஒன்றும் பேக் கால் ஒன்றும் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். இது 2ஆக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு அப்போது 2 கால் 4 கால் கிடச்சிரும். இப்போ வந்துட்டு என்ன பார்த்து நம்ம பாக்ஸில் ஸ்டிக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து காலை ஒரு காலை வந்து ஒரு கார்னர்லேயும் இன்னொரு கார்னர்லேயும் ஒட்டிக்கிறேன். இதே ப்ராசஸை ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ கால் ஸ்டிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஸ்பைக் ஸ்டிக் பண்ண போகிறோம். க்ளூ கன் நல்லா ஹாட்டாக இருந்தால் தான் நல்லா டக்குன்னு பிடிச்சிக்கும், ஸ்டிக் ஆகும். நல்லா தாராளமாக கொஞ்சம் க்ளூ கன் அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி 2 சைட்ஸ்லேயும் மறுபடியும் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் ஒட்டும். இதே ப்ராசஸை ஃபாலோ பண்ணி வாலை வந்து சின்ன ரெக்டாங்கிளில் ஒட்டிக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம டைனோசரோட ஹெட்டை ரெடி பண்ண போகிறோம். ஒரு வேஸ்ட் சோப் பாக்ஸ் எடுத்து அதோட பாதி மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கிறேன். ஒரு நைஃப் யூஸ் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது 3 சைட்ஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு லாங் சைடை மட்டும் கட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு இதை பெயிண்ட் பண்ணுங்கள். க்ரீன் கலர் பெயிண்ட்டால் நான் பெயிண்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் கோட்டிங்கில் இப்படி தான் இருக்குது. இப்போது செகண்ட் கோட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், நல்லா வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடும். அடுத்தது ரெட் கலர் பெயிண்ட் எடுத்து நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஏரியாவில் பெயிண்ட் பண்ணுறேன். இதுதான் நம்ம டைனோசரோட வாய். இதையும் 2 கோட்டிங் அடிச்சுக்கிறேன், அப்போ தான் வந்து பாக்ஸோட கலர் தெரியாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் ஃபோம் ஷீட் எடுத்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். பிளாக் கலர் கிளிட்டரிங் ஃபோம் ஷீட்லேயும் அதை விட சின்னதாக ஒரு சர்க்கிள் வரைஞ்சி இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை 2 பீஸாக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. டைனோசரோட கண்ணு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போது அடுத்தது ஃபெவிகால் அப்ளை பண்ணி அந்த பிளாக்கை வந்து ஒயிட்டுக்கு மேலே ஒட்டிக்கிறேன். நம்ம கண் இப்போ ரெடி. கண்ணை வந்து சைடில் வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ சோப் பாக்ஸ் ரெடி பண்ணோம் இல்லையா, அது சைடில் ஒட்டிக்கோங்க. இப்போ டைனோசரோட தலை ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஹாட் க்ளூ கன் கீழ் பார்ட்டில் மட்டும் அப்ளை பண்ணி மொபைல் பாக்ஸில் ஒட்டிக்கிறேன். மேலே நான் ஹாட் க்ளூ கன் அப்ளை பண்ணல. நல்லா தாராளமாக கொஞ்சம் ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் ஒட்டும் லாங் ரனில், அப்போ தான் பிரியாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு ரெட் கலர் கிளிட்டரிங் பேப்பர் எடுத்திருக்கேன், ஃபோம் பேப்பர் எடுத்திருக்கேன். அதில் சின்னதாக ஒரு சர்க்கிள் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். டைனோசரோட நோஸ் தான் இது, அதையும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பிளாட்டில் ஹாட் க்ளூ கன் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து ஒரு சின்ன இமேஜினேஷன் தான். டைனோசரோட டங் கொஞ்சம் லாங்காக இருந்தால் எப்படி இருக்குன்றதுக்கு அதை வந்து லீஃப் மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து ஹாட் க்ளூ கன் அப்ளை பண்ணி வாய் ஓப்பன் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தலையில் ஒரு சின்னதாக ஒரு வி கட் கொடுத்துருக்கேன், தலை ஷேக் பண்ணுறதுக்காக. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் கிராஃப்ட் அரெஸ்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.